Praise the Lord. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். பழைய உடன்படிக்கையிலே அந்த பலி செலுத்தப்படும் மிருகம் கொல்லப்பட்டு இரத்தம் சிந்தப்பட்ட பின்பு அந்த சரீரத்தை பாளையத்துக்கு புறம்பே சுட்டரிப்பார்கள். அருமையானவர்களே, இதே போலத்தான் இயேசு கிறிஸ்துவானவர் அந்த எருசலேம் நகரத்திற்கு புறம்பே, அந்த கொல்கதா மலையிலே நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டு ரத்தம் சிந்தினார். ஏன் அப்படிப்பட்ட பாடுகள், ஏன் அப்படிப்பட்ட ரத்தம் சிந்துவதான காரியங்கள்? ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது, ஜனங்களை பரிசுத்தம் செய்யும்படியாக. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் இரத்த தானம் செய்கிறோம், அதிலே நமக்கு எந்த விதமான வலி வேதனை இல்லையே. ஆனால் இயேசு கிறிஸ்து அங்கே தன் இரத்தத்தை சிந்தின பொழுது முழுவதுமாய் வேதனைப்பட்டு அவர் பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்டு இரத்தம் சிந்தினார். எதற்காக? நம்மை பரிசுத்தம் செய்ய அவர் அப்பேற்பட்ட ஆக்கினையை ஏற்றுக்கொண்டார். எப்படி அந்த மிருகம் பாளையத்துக்கு புறம்பே சுட்டரிக்கப்படுமோ, இயேசுவானவர் நம்மை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். இந்த கிரயம் சாதாரணமாக அல்ல, இது இயேசு கிறிஸ்துவினுடைய முழு தியாகத்தினாலே, முழு அர்ப்பணிப்பினாலே, நம்மேல் வைத்த பாசம், நேசம், அன்பினாலே அந்த இரத்தம் சிந்துதலின் விளைவு நமக்கு பரிசுத்தம் உண்டாகிறது. நம்மை பரிசுத்தம் செய்யும்படியாக இயேசு கிறிஸ்து நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். இது புது உடன்படிக்கையின் ஆசீர்வாதம். அந்த இரத்தமை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறது. இந்த வார்த்தையை நம்புவோம். இந்த வார்த்தை மிக தன்னை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.